வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து எவ்வளோ நாள் இருக்கும்? 2 வருஷம் இருக்கும். இந்த பிளாட்பாரத்தில் படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க. நாமக்கல் ரோட்டில் பிளாட்பாரத்தில் படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க. ரைட்டு. எப்படி இருக்கிறீங்க? உங்கள் ஃபேஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சி வந்துட்டேன் நான். சரிண்ணா, நல்லா இருக்கிறீங்களா? இப்போ வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறீங்க? கார வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறீங்க. இது என்னண்ணா, அது பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து தான் தைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? போர்வை தைக்கிறீங்க? படுத்தும்போது போர்வைன்னா சொல்ல, நான் வாங்கிட்டு வந்து தரேன். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? இட்லியா? சூப்பர். தூங்குறதா என்ன பண்ண? அப்படியே படுத்துவோம் எப்பயும் போல அந்த பிளாட்பாரத்தில் தான் தூங்குறது. இப்போ அங்கே போகிறதில்ல. ஓ, உள்ள கோயில் கோயில் இருக்கு, அங்கே போய் படுத்துக்கிறீங்க? கோயிலில் போய் படுத்து தூங்குறீங்க? ரைட். நல்லா இருக்கிறீங்களாண்ணா? உங்களை பார்த்தேன், எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட்டு, ஓகே. பார்த்து கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்குது உங்களை பார்த்து நான். சூப்பர்ண்ணா. எப்படி என்ன பிரச்சனை இல்லைண்ணா? வேலை நல்லா போயிட்டுருக்கா? எப்படி உங்களுக்கு இப்போ எதாவது சாப்பிட்றீங்களா? எதாவது வாங்கிட்டு விட்டா டீ காஃபி ஏதாச்சும்? மறுபடியும் மீண்டும் 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்தேன். 10 ரூபா கொடுங்கன்னு சொன்னீங்க. அதே 2 வருஷம் கழிச்சும் பார்க்குறேன், அதே 10 ரூபா கொடுங்கன்னு தான் சொல்கிறீங்க. ஏன் நீங்கள் டீ சாப்பிட்றீங்க? ஏதாவது சாப்பாடு ஏதாச்சும் வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஓ, அந்த கடையிலையா? பேக்கரியில்? ஆனால் இன்னமும் 10 ரூபா கொடுன்னு தான் சொல்கிறீங்க. மேலே சேர்த்தி கேட்க மாட்டேங்கிறீங்க, என்ன காரணம்? இல்லை, 10 ரூபாய்க்கு மேலே இது வரைக்கும் சேர்த்தி கேட்டதில்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தேன், 10 ரூபா மட்டும் கொடுன்னு சொன்னீங்க, அது போதுன்னீங்க. ஆனால் இது 2 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்குறேன், அதே 10 ரூபா கொடுங்குறீங்க. உங்கள் பேர் என்னங்கண்ணா? உங்கள் பேர் மறந்துருச்சு. ஏன்னா பழனி பாண்டியன். சரிண்ணா. எம் பாண்டியன். சூப்பர். நான் அந்த ரூட்டுக்கு வருவேன், அடிக்கடி வருவேன். வந்தேன்னா நீங்கள் ஏதாவது ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கள், நான் உங்களை வாங்கி தரேன். உங்களுக்கு 10 ரூபா மட்டும் போதுமா? சரி, இந்தாங்க, நான் 100 ரூபாயை தரேன். போதுமா? ஓகேவாண்ணா? அண்ணா, என்னால் முடிஞ்சு தரேன். ஓகே, சரிங்கண்ணா. ஸோ அப்படி சூப்பர்ண்ணா. இங்கே தான் படுத்துருப்பீங்க? இருந்தாலும் உங்களுக்கு உண்மையாக சொன்னால் உங்கள் மனசுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க. மக்கள் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வருத்தமே பட வேண்டாம். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் நீங்கள் போய் இது பண்ணலாம். நீங்கள் பிச்சை எடுக்க கிடையாது. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உழைச்சி சாப்பிட்றீங்க, கோயிலில் போய் படுத்துவங்குறீங்க. யாராச்சும் ஏதோ உதவி செஞ்சாங்கன்னா அது வாங்கிக்கிறீங்க. அவ்வளோதான் விஷயம். சூப்பர்ண்ணா, கை கொடுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். சரிங்கண்ணா, உடம்பு பார்த்துங்க.